திருமாவளவனே கர்நாடகாவில் போய் பிரச்சாரம் பண்ணுறார். நான் கர்நாடகாவில் திருமாவளவனை பார்த்துருக்கேன், ரோட்டில் பேசியிருக்கேன். திருமாவளவனே மகாராஷ்டிராவுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. தமிழ்நாட்டிலே எத்தனை காலத்திற்கு ஏமாற்றி வைத்திருப்பீர்கள்? அதுவும் உடையத்தான் போகுது. பாரதிய ஜனதா கட்சியில் பட்டியலின சகோதர சகோதரிகள் பெருமளவில் வந்து கொண்டே இருக்கின்றார். பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க, மத்திய அமைச்சர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க. அதனால் அண்ணன் பேசலாம், இந்தியா முழுசும் வந்துட்டாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. 2026 தமிழகத்திலும் சேர்ந்து முழுமையாக வந்து விட்டார்கள் சொல்லுவீங்க. அதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய நன்றி உங்களுக்காக பத்திரமா வச்சுக்கிறேன். அது 2026 மாநில தேர்தல் முடிந்த பிறகு திருமாவளவனுக்கு அந்த நன்றி மிச்சத்தை நான் சொல்லிடுறேன். ஆனால் இன்று நடந்திருப்பது புத்தக வெளியீட்டு விழா இல்லைங்க. தமிழகத்தில் தயவு செஞ்சு இந்த நக்சல் விதமான அரசியலை கொண்டு வந்துடாது. இந்த பீமா கொரகான் வயலன்ஸில் மிக முக்கியமான பேச்சு, அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு திரும்ப உரிமை கிடைக்க வேண்டுமென்றால் மொத்தமாக கொளுத்தித்தான் அது கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கும் தயார் அப்படிங்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகையில் எழுதுகிறாங்க, இஃப் தேர் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தேர் ஷுட் பி ரெபெல்லியன் அண்ட் இஃப் தேர் இஸ் நோ ரெபெல்லியன் then it is better than the city burns to ashes before sunrise. இந்த பேச்செல்லாம் மேடையில் பேசப்பட்ட பேச்சுக்கள் அடுத்த நாள் நடந்தது. அதனால் தயவு செய்து அன்பான வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்களுக்கு, நம்ம இஷ்யூ போடுற எல்லா நண்பர்கள் மைக்கெடுத்து அண்ணே இதை பற்றி உங்கள் கருத்து என்னண்ணே, மேடையில் யார் இருந்தாங்க எதுக்கு கருத்து சொல்லணுங்க? லாட்டரி அதிபருடைய மருமகனை பற்றி கருத்து சொல்கிற அளவுக்கு இந்த கட்சி தரம் தாழ்ந்து சென்று விட்டதா? காந்தியவாதியா? ஒரு தலித் குடும்பத்தில் பிறந்து ஒரு எழுச்சி ஏற்படுத்தணும்னு வந்திருக்கிறாங்களா? பறவைகள் பறக்க பறக்க எச்சத்தை கீழே போடுவது போல அரசியல்வாதிகள் சில பேர் கட்சி மாறுறாங்க. அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கருத்தை சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டுமா? 2021 தேர்தலுக்கு சபரீஷனோடு 509 கோடி ரூபாய் மாமனாரனுடைய பணம். மன்னராட்சி அன்னைக்கு சொல்கிறீங்களே, மன்னராட்சியை கொண்டு வந்தது யார்? மன்னராட்சிக்கு உறுதுணையாக இருந்தது யார்? விசிகே கட்சியில் சேர்ந்து துணை பொதுச் செயலரோட பதவி வாங்கியவுடன் வாழ்த்து முதல்ல யார்கிட்ட வாங்கினீங்க? ஸ்டாலினை அடுத்தால வாழ்த்து வாங்கினீங்க. ரெண்டே சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்கலையா? ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை பிரிப்பதற்கு சதியா இது? திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் எவ்வளோ ஓட்டு இருக்கு தம்பி, நீங்கள் அப்படியே அந்த பக்கம் போய் அந்த கட்சிக்கு போகிற மாதிரி போங்க. திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டை 3ஆக பிரிப்போம். அதற்காக இது திமுக நடத்துகிற சதியா? அந்த லாட்டரி அதிபருடைய மருமகனை வெளியனுப்பிச்சு கட்சி தாவி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஓட்ட பிரியும். இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க. இதற்காக நான் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன்னாங்க, மக்களுக்கு தெரியணும் ஆனந்த் தெல்தும்படை யாருன்னு தெரியும், பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும், எதற்காக 4 வருஷம் ஜெயிலில் இருந்தாருன்னு தெரியும், அவர் தம்பி யாருன்னு தெரியும். அதனால் விகடன் நிறுவனத்திற்கு அன்பான வேண்டும், 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நேஷனல் செக்யூரிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க.